ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சிக்கன் கிரேவி தாங்க. சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் செய்யலை, இது அக்கா தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அக்கா சிக்கன் கிரேவி சூப்பராக செய்வாங்க. அதனால இப்போ நாங்கள் அக்காவை விட்டு செய்ய விட்டுட்டோம். இப்போ அக்கா தான் செஞ்சிட்ருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன போட்டாங்கன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுலேயே 1 கிலோ வெங்காயத்துக்கிட்ட போட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்ருக்காங்க. அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதக்குறாங்க. அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி இது கூட சேர்க்கணுங்க. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கணும். இதில் இப்போ இன்னும் என்னென்ன சேர்க்க போகிறாங்கன்னா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் குழம்பு பவுட்ரு எல்லாமே இப்போ பாருங்கள். இது எல்லாமே இப்போ இதில் சேர்த்து நல்லா இதை நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இதை. இந்த மாதிரி பிரிஞ்சு வர்ற டைமில் தான் நம்ம இது கூட சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கன் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு அதில். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறாப்படி பாருங்கள். நல்லா வதக்கணும். வதக்க தாங்க இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஒரு 4 கிலோ சிக்கனுக்கு தாங்க இப்போ செஞ்சிகிட்ருக்காங்க. நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனையும் அது கூட சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் இது இப்போ அக்கா வதக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும்னு அக்கா தண்ணியே சேர்க்காம தான் எப்பயுமே செய்வாங்க. இப்பயும் அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்ருக்காங்க. இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இது இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றோம் வீட்டில். சாமி கும்பிட்றதுக்காக தான் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுலேயே இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சுங்க. இதில் என்னென்னலாம் சேர்த்தோன்னு இன்னொரு தடவையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுலேயும் 1 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 1 கிலோ வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்து வதக்குனாங்க. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாம் பவுட்ரு பண்ணி கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் பவுட்ரு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இது எல்லாம் தாங்க இதில் சேர்த்தாங்க. சேர்த்து தான் இப்போ இது செஞ்சுருக்காங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே தண்ணி விடும். அதனால தான் ஃபஸ்ட்டு அக்கா தண்ணியே இல்லாமல் செஞ்சாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்காங்க, அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம், அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.